சங்கர் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் அது குறித்து விளக்கமளித்துள்ளார் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மிக முக்கியமான நபர் என்று கூறியதோடு பாஜக கூட்டணியில் தேர்தல் ஆணையமும் இருப்பதாக குற்றம் சாட்டினார். ஈடி எதிர்ப்பு தெரிவித்தாலோ ஜனநாயக கடமையாற்றுவதற்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கின்ற முறையிலே திரு மாண்புமிகு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு உரிமை உண்டு. அந்த அடிப்படையிலே தேர்தல் பணியிலே அவர்தான் அந்த கட்சியினுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர். எனவே அவர் தேர்தல் பணியாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று. எனவே டெல்லி, பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களிலே அவருடைய தேர்தல் பணி என்பது தேவைப்படுகின்ற ஒன்று. அந்த கட்சிக்கு அது வலுவை சேர்க்கக்கூடிய ஒன்று. எனவே இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கி அவரை தேர்தல் பணியாற்ற அனுமதித்திருக்கிறது. அது வரவேற்கத்தகுந்த ஒன்று. தொடர்ந்து பிரதமர் மோடி கடும் விமர்சனங்கள் அதாவது பிரதமருடைய பிரச்சாரம் ஒன்றே போதும். அவருடைய பாரதிய ஜனதா கூட்டணி தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு ஆத்திரத்தோடும் அது இந்தியா கூட்டணி மீது வெறுப்பை உருவாக்குகின்ற வகையிலே அவர் பேசுகிற பேச்சுக்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை இழந்து விட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று விட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு. உதாரணத்துக்கு சொல்லப்படுமையானால் குஜராத்திலே கூட 10 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பிடித்தது என்பது அரிதான ஒன்று என்கின்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் சொல்லிவிட்டு தேர்தல் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளிலே தேர்தல் ஆணையமும் ஒன்று. எனவே தேர்தல் முடிந்த பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கான நடவடிக்கைகளை நிச்சயமாக இந்தியா கூட்டணி எடுக்கும். தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீது பொய் வழக்கு போடப்பட்டதா என்று செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்த பதிலை தற்போது பார்ப்போம். எந்த சமூக ஆர்வலரும் தெரிவிக்கல. என்ன, அங்க போய் போலீஸ் உரிய சாட்சிகளோடு கைப்பற்றி இருப்பதாகத்தான் தகவல் வந்திருக்கிறதே தவிர பொய் வழக்கு போட வேண்டிய அவசியம் எங்களுடைய அரசுக்கு கிடையாது. சட்ட பல்கலைக்கழகம் எந்த அளவுக்கு நம்ம புதுசா சட்டத்துறையில இதுவும் நம்ம அதாவது சட்ட பல்கலைக்கழகத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் மற்றும் தமிழகத்தினுடைய அரசு சட்ட கல்லூரிகளிலே இன்றைக்கு மாணவர் சேர்க்கைக்கான அழைப்புகள் தரப்படுகின்றன. எனவே அதை தகுதி அடிப்படையில், மதிப்பெண் அடிப்படையிலே அவை வழங்கப்படுகின்றன. எல்லா கோர்ஸ்களும் அங்கே இருக்கின்றன. எனவே புதிய கோர்ஸ்கள் தேவைப்பட்டால் அதை பரிசீலித்து நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். தமிழ்நாடு அரசு 4ஆம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று நாங்கள் 3 ஆண்டுகள் சாதனையை இது வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றி என்பது 40க்கு 40 என்கின்ற வெற்றி இந்த ஆட்சிக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பரிசாக அமையும்.